VR நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் ஸ்லைஸ் டூல் எதற்காக பயன்படுகிறது, அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபோட்டோஷாப்பில் ஸ்லைஸ் டூல் எதற்காக பயன்படுகிறது என்றால், வெப் டிசைனிங் பர்பஸ்க்காக இந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு இமேஜை நீங்கள் பீஸாக கட் பண்ண முடியும். அது எப்படி என்பதை இப்போது பார்ப்போம். அதற்கு இந்த இடத்துல உள்ள ஸ்லைஸ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டூலுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் கே பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் ஸ்லைஸ் டூலை எனேபிள் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இமேஜில் எந்த ஏரியா வேண்டுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்லைஸ் டூல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்லைஸ் செலெக்ஷன் டூல்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். மறுபடி இந்த ஸ்லைஸ் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ண கீபோர்டில் Shift+K ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லைஸ் செலெக்ஷன் டூலானது எனேபிள் ஆகிடும். இது போல் நீங்கள் எந்த டூலுக்கும் அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு Shift+ அந்த டூலின் அடுத்தடுத்த டூல்களை எனேபிள் பண்ண இந்த ட்ரிக்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்து இந்த ஸ்லைஸ் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிட்டு இமேஜில் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இது போல ஒரு விண்டோ ஷோ ஆகும். இதுல டிவைட் ஸ்லைஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு விண்டோ ஷோ ஆகும். இதுல இந்த போட்டோவை நீங்க எத்தனை ஸ்லைஸாக கட் பண்ண போறீங்களோ அதை இந்த இடத்துல கொடுக்கணும். அதற்கு ஹரிசாண்டலாக எத்தனை ஸ்லைஸ் வேண்டுமோ அந்த நம்பரை இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா இமேஜில் அதனுடைய ரிசல்ட் ஷோ ஆகும். அதே போல வெர்டிக்கலாக எத்தனை ஸ்லைஸ் வேண்டுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கங்க. அடுத்து ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஸ்லைஸ் ஆனது தெரியலன்னா இந்த ப்ரிவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லைஸ் ஆனது இது போல் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்தெந்த ஸ்லைஸ் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்லைஸை கிளிக் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆகும். மறுபடியும் அதே ஸ்லைஸை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். உங்களுக்கு தேவையான ஸ்லைஸ்களை செலக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல உள்ள ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் ஃபார் வெப் அண்டு டிவைஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுவதன் மூலம் டைரக்டாக நீங்கள் இந்த பேஜுக்குள்ளார என்ட்ரு ஆவீங்க. ஒருவேளை உங்களுக்கு இது போல் ஃபுல் இமேஜும் ஷோ ஆகலைன்னா இந்த இடத்துல உள்ள ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபிட் ஆன் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் இமேஜும் இந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இதுலையும் கூட நீங்கள் செலக்ட் அண்ட் டீசெலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிசியில் எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கேட்கும். நான் ஸ்லைஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன். இப்போ சேவ் பண்ண ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் ஆனது பீஸாக கட் செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.